पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ओम हरिः ओम ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्य पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो हृषीकेशः पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टास्तविष्टस्तविरो ध्रुवः। ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆறாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான சங்கர பாஷ்யம் என்ன பண்ணியிருக்கோம், அப்ரமேயோன்ற நாமத்துக்கு பார்த்துருக்கோம். சில நாமங்கள், இந்த 1000 நாமங்கள்ல சில நாமங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகத்துல இது வந்துடுது. அப்ரமேயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எந்த ஒரு பிரமாணங்களுக்கும் விஷயமில்லை. விஷயமில்லை அப்படின்னா பிரமேயம் அப்படின்னா விஷயம், அப்ரமேயம்னா அவிஷயம். பகவான் பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை. அப்ப விஷயம் இல்லை அப்படின்னா யார் பகவான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் ஆத்மாவா இருக்கார். அதான் அவரோட சுபாவம். அப்ப நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை, நானை பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய ஞானம். எப்பெல்லாம் இந்த உலகத்துல தியானவாதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா ஒரு சிரவணம் மனனம் ஆகல, டைரக்டா ஒருத்தர் ஆத்ம தியானத்துக்கு போறாரு அப்படின்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த உலகம் ஃபுல்லா ஆத்ம தியானம் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா எல்லாரும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இருக்கும், என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றது. இங்க ரமணாசிரமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தியானம் பண்றாங்க. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா என் பக்கத்திலேயே இருக்காங்க. ஒரு அம்மா ரொம்ப சின்சியர். நானும் ஒரு 8-10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். தனியா பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க. நல்ல டெய்லி ரொட்டீன், நல்லா ஆஃப் டே பாத்தீங்கன்னா மௌனம். 12 மணி வரைக்கும் பேச மாட்டாங்க, அதுக்கு மேலதான் பேசுவாங்க. அப்ப ரொம்ப சின்சியர் சாதக். ஆனா நம்ம பேசி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட அப்பப்போ சந்தேகம் பேசுவாங்க. பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எரர் பண்ணுவாங்க. என்னன்னா, ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வெளியில இருந்து ஒண்ணு நடக்கும், நம்ம அதை அனுபவிக்கிறது அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சிரவண காலம் மனன காலத்துல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆத்மா அனுபவம்ன்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அனுபவம் இல்லை.
அந்த ஆப்ஜெக்ட் அனுபவமா ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யமாயிடும். எதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆகுதோ அதெல்லாம் திருஷ்யமாயிடும். எதெல்லாம் திருஷ்யமாகுதோ அப்ப திரஷ்டா அதுக்கு அந்நியமா ஒருத்தன் இருக்கான்னு ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்திரியத்துக்கு விஷயமா இருக்கணும், இல்லைன்னா மனசு புத்திக்கு விஷயமா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கிறவன் யாரா இருக்கணும், அதுக்கு அந்நியமா இருக்கணும். சிம்பிள். அப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாதகர் என்ன பண்ணணும், அப்பிரமேயக அப்படின்னா அது பிரமாணத்துக்கு விஷயம் இல்லை. எந்த அனுபவம் வந்தாலும் மனசுக்கோ புத்திக்கோ இந்திரியங்களுக்கோ வரும், அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனுபவம் இல்லை. அப்படின்ட்டு வரக்கூடிய எல்லாத்தையும் அந்த அப்பிரமேயன்ற லட்சணத்தை வச்சு நேத்தி பண்ணிட்டே போனோம் அப்படின்னா எந்த அனுபவமா இருந்தாலும் அது பொய் தான், ஃபால்ஸ் தான் அது அப்படின்னு தூக்கி போட்டு பிறந்தோம் அப்படின்னா கடைசியில மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் இருப்பேன். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நானா நிக்கிறது தான் சுவானுபவம் அப்படின்னு பேர். சுவானுபவம் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா ஒண்ணு அனுபவிக்கிறது விஷயத்துல இல்லை. அதுக்காக தான் சொல்லியிருக்கேன், சாஸ்திரத்தினாலையும் அறிய முடியாதுன்னு அர்த்தம். சாஸ்திர சப்தங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு எதையாவது லட்சணத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நீங்க ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப அறிபவன் வேற, சாஸ்திரத்து மூலமா வேற ஒன்று. இது ஆத்மாக்கு லட்சணம், இது ஏக்கம் விமலம் அச்சலம்னு ஒரு சப்தங்களா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சது அந்நியமாயிடும், நீங்க அந்நியமாயிடுவீங்க, அறியபவன் அந்நியமாயிடுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சணங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நேத்தி பண்றதுக்கு மட்டும்தான் ஆத்ம லட்சணங்கள் உதவுது. அந்த நேத்தி பண்ணதுக்கு பிறகு சுவானுபவமா நிக்கிறது மட்டும்தான் ஆத்மானுபவம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இதை சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோக அடுத்த நாமத்துக்கு வர அப்பிரமேயோ ரிஷிகேஷக, 2வது நாமம். இதுல 47வது நாமம் ரிஷிகேஷக. ரிஷிகேஷகன்னு பரமாத்மாக்கு ஏன் பேர் இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற ரிஷி கேஷகன் 2 சப்தம் இருக்கு. அதை சொல்லும் போது என்ன பண்றோம், ரிஷிகானாம் ஈஷக ரிஷிகேஷகன்னு ஒரு விற்பத்தி சொல்றோம். ரிஷி அப்படின்னா எதை சொல்லுது அப்படின்னா ரிஷிகாணி இந்திரியாணி. ரிஷிகாணி அப்படின்னா இந்திரியங்கள். இந்த தேகத்துல இருக்கக்கூடிய எல்லா இந்திரியங்களுக்கும் பேரு ரிஷிகாணின்னு பேர். தேஷாம் ஈஷக, அந்த இந்திரியங்களுக்கு யார் வந்து மாஸ்டரா ஈஸ்வரனா இருக்காரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷகன்னு பேர். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞ ரூபபாக். இந்த தேகத்துல வந்து எவன் க்ஷேத்திரஜனா இருக்கானோ, க்ஷேத்திரஜனா யாரு, தேகம் க்ஷேத்திரம், தேகத்துல இருந்து பாக்குறவனுக்கு பேரு க்ஷேத்திரஜன். யாரு பாக்குறா, வேற யாரும் இல்ல, நான் தான் பாக்குறேன். அப்ப அந்த சுத்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குது. என்னோட இந்திரியங்கள் தேகம் மனசு புத்தி எல்லாத்தையும் பார்க்கிறது மட்டும் இல்ல, இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் அதுதான் மாஸ்டராகவும் இருக்கிறது. கேனோபனிஷத் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சபு பிராணஸ்ய பிராணக. கேனோபனிஷத் சொல்லுது கண்ணுக்கு கண்ணா இருக்கிறவர், காதுக்கு காதா இருக்கிறவர், மூக்குக்கு மூக்கா இருப்பார். நான் சொல்றேன்ல, யார் பார்த்தா, நான் பார்த்தஞ்சி. எதால பார்த்தீங்க, கண்ணால பார்த்தஞ்சி. கண்ணால யார் பார்த்தா, நான் பார்த்தேன். அப்ப கண்ணு வேற நான் வேற, கண்ணை நான் பார்க்கிறேன், கண்ணால நான் பார்த்தேன், கண்ணு மூலமா நான் பார்த்தேன், நான் இந்த ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு நான் பார்த்தேன். அப்ப இந்த ஸ்பெக்ஸ் எப்படியோ அதே மாதிரிதான் என்னுடைய கண்களும் பார்க்கிற எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஆயிடுது. இதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுது. இதே மாதிரி கண்ணால நான் பார்த்தேன், காதால நான் கேட்டேன். அப்ப காது கண்ணுலாம் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், என்னோட பேனா மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கு பின்னாடியும் யார் இருந்து பார்க்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜனா இருந்துகிட்டு இந்த இந்திரியங்கள் மூலமா பார்க்கிறேன். இந்த நான்ற கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எதுவுமே ஆப்ரேட் ஆகாது. பின்னாடி இருந்து பார்க்கிறவன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஜடம். அப்ப அதனால இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான் அப்படின்றதுதான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் மாஸ்டர். அப்ப ஈஸ்வரன். அப்போ ரிஷிகானாம் ஈஷக, இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவனுக்கு பேரு ரிஷிகேஷன் பேரு. நம்மளுடைய ஆத்மாக்கு பேரு தான் ரிஷிகேஷன். ஆச்சரிய சொல்லிட்டார். க்ஷேத்திரஜ ரூபபாக் அப்படின்னா அந்த நான் எப்படிப்பட்டவன்னா க்ஷேத்திரஜன் அப்படின்னு ஆச்சாரியர் 13வது சாப்டர்ல பகவத்கீதையில சொல்றார். என்னன்னு கேட்டா க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. எல்லா சரீரங்களிலும் க்ஷேத்திரஜனாக சரீரங்களை அறிபவனாக நானே இருக்கின்றேன் என்று என்னை அறிந்து கொள்வாயாக. ரொம்ப ஸ்பஷ்டம்.
அப்ப நான் சுவாமி, நான் தான் ஈஸ்வரன், நான் தான் க்ஷேத்திரங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா நானாதான் இருக்கார், வேற எதுவுமே இல்லை. அப்ப அந்த நானுக்கு பேர் தான் ரிஷிகேஷன் அப்படின்னு பேரு சொல்லியாச்சு. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமத்திலேயே சொல்ல வருது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றார் யத்வா அல்லது. வேற என்னது? இந்திரியாணி யஸ்ய வசே வர்த்தந்தே ச பரமாத்மா ரிஷிகேஷன். ரிஷிகேஷனுக்கு ரெண்டாவது விற்பத்தி சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பரமாத்மாவோட வசத்துல, எவருடைய வசத்துல இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கின்றனவோ, யாரோட வசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா என்னாகும்? இந்திரியங்கள்லாம் இல்லாம போயிடும், டப் டப் டப்னு விழுந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரமாத்மாவை என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா 2 இதாக எடுக்கலாம். ஒன்று அந்தர்யாமியா எடுக்கலாம், இல்லை அப்படின்னா சூத்திராத்மாவா பிராணனா எடுக்கலாம். சாந்தோக்கியத்துல என்னன்னா ஒரு கதை வருது, பிருகதாரண்யத்தில் ஒரு கதை வருது. பிருகதாரண்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்டோரி சொல்லுது. இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண உபாசனையில முதல் உபனிஷத்தோட முதல் அத்தியாயத்திலேயே இது இருக்கு. என்ன வருது அப்படின்னா, ரொம்ப அகங்காரம் வந்துடுது எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும். இந்த தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலக்கணம் வந்துருச்சு. தலக்கணம் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா, அப்பாட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் தேவதைகள்னு பேர். இந்த தேவதைகள் எல்லாம் சென்று என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் நம்மள யாரு பெரியவன், எங்களுக்கு ஒரே ப்ராப்ளமா இருக்கு, நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, நான் எங்கள்ல யாரு பெரியவன் அப்படின்னு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா சொல்றாரு, நான் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன், அதே மாதிரி நீங்க வழிமுறையை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ற. என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, லீவு போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பி போயிடுங்க. யாரு இல்லைன்னா இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போகுமோ, உங்கள அவர்தான் பெரியவர் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணீங்க, சிரேஷ்டமானவர் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியங்களா வெளியில போகுது. கண்ணு வந்து ஒரு வருஷம் லீவ் போட்டு போயிடுச்சு. நம்ம பார்க்குறோம், பிளைண்டா இருக்கிறவங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, செத்து போகலையே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்துச்சு, ஒரு வருஷம் கழிச்சு வந்துச்சு, பார்த்தா லைஃப் போயிட்டு தான் இருக்கு. ஓஹோ, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் இல்லைன்னு அது அடங்கிடுச்சு. அப்புறம் காது ஒரு வருஷம் வெளில போயிடுச்சு. இப்போ பாருங்க, ஒரு காது எனக்கு கேட்கவே இல்லை, ஆனாலும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, காது இல்லாமலையும் மனுஷன் இருக்கான். அப்போ காதுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இல்லாம கூட ஜீவனம் போகும் அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களா வெளியில போயிட்டு 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 வந்துச்சு. அப்ப ஜீவனம் நல்லா போயிட்டு இருக்கு. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்புறதுக்கு ஒரு எத்தனம் பண்ணுச்சு. போகல, போயிடுச்சுன்னா மரணம் ஆயிடுமே. போகிறதுக்காக ஒரு சின்ன அந்த ஏற்பாடு, முன்னேற்பாடு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு அசைவு அசைஞ்சதோ இல்லையோ. இது எல்லாம் எப்படி அப்படின்னா, டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பிருகதாரண்யம் சொல்லுது, இந்த ஒரு டென்ட் ஒன்று போடுறாங்க அப்படின்னா எல்லா டென்ட்டோட மூலையிலையும் ஒரு ஆணி அடிச்சு இந்த பூமியில என்ன பண்ணுவாங்க, இறக்கி வச்சு அதுதானே கட்டி வச்சிருப்பாங்க டென்ட். இந்த மெயின் போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல, அந்த கூடாரத்தோட சென்டர்ல இருக்கும் டென்ட்ல. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் இதுக்கு வெளியில கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிச்சோ இல்லையோ, மற்ற அந்த ஆணி எல்லாம் அடிச்சிருப்பாங்க 4 பக்கமா டென்ட்ல, அது எல்லாம் தன்னால வந்து பார்த்தீங்கன்னா பூமியில இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களும் கத்துதான், ஐயோ 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 நீ கிளம்பாத 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா என்னோட எக்ஸிஸ்டன்ஸே நீ தான் அப்படின்னு இதெல்லாம் கத்துச்சான். கத்தின மாத்திரத்துல வந்து இப்போ புரிஞ்சு போச்சு, அதுங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே புரிஞ்சு போச்சு, நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு. அந்த பிராணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உபாசனை பண்ண சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரேஷ்ட அப்படின்னு ஒரு தன்மையை கொடுக்குது. ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம் அப்படின்னு 3 விதமான குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணன்ல வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைக்கு மெத்தட் சொல்லியிருக்கு. எது அப்படின்னா சிரேஷ்டத்துவம் அப்படின்னா இந்த எல்லா இந்திரியங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிரேஷ்டமானவர், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர். இந்த கண்ணு காது மூக்கு வாயிலெல்லாம் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற தலையில இருக்கிறதெல்லா இந்திரியங்கள்லையும் எல்லா ஹோல்ஸ்லையும் இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கு. இந்த பிராணனுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வர சஞ்ஞா கொடுக்குறோம். இந்த பிராணனோட சரீரத்துல இருந்துகிட்டு, பிராணன் வந்து ஒரு ஷர்ட், அதுக்குள்ளார யார் இருக்கானா பாரூபக, பிரகாசமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். பிராண சரீரக பாரூபக, பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிராண சரீரத்துல இருக்கக்கூடிய பிராரூபம்னா பிரகாசம், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். அப்ப எங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அந்த பிராணனுக்குள்ளார, சட்டைக்குள்ளார யார் இருப்பா, அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்.
அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வசப்படுத்தி வச்சிருக்காரு ஒரு டென்ட்டோட சென்டர் போல் மாதிரி. அந்த டென்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் போல் இல்லை அப்படின்னா மத்த எந்த போலும் நிக்காது. அப்ப யாரோட வசம் இருக்கு அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் இந்த பிராணனோட வசத்துல இருக்கு, இந்த கான்சியஸ்னஸோட வசத்துல இருக்கு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அது மட்டும் இல்ல எஸ்யவா அல்லது இன்னொரு அது சூரிய ரூபஸ்ய சந்திர ரூபஸ்ய ஜகத்து பிரதீகரா ஹிருஷ்டா பிரீத்திகரா ஹிருஷ்டா கேஷா ரஷ்மய ச ரிஷிகேஷ. இன்னும் அற்புதமா சொல்லுது. இந்த பிரஜாபதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் நாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தார், இந்த கிரியேஷன்லாம் எப்படி பண்றார் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல ஒரு அருமையான விசாரம் வருது. பிராணோவை பிரஜாபதி, பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜாபதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பிராணோவை பிரஜாபதி, அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கார். அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை ரெண்டா விபாகம் பண்ணிக்கிட்டார். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் ஆதித்யன் ஆட்சி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி. தன்னையே மிதுனம் உத்பாதயத்தை, தன்னையே ரெண்டாக ஆக்கி கொண்டார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சந்திரனா தன்னை ஆக்கிக்கிட்டார், அதுக்கப்புறம் சூரியனா தன்னை ஆக்கிக்கிட்டார். அந்த சூரியனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தான்னு பேர். சூரியனுக்கு என்ன பேரு அப்படின்னா அத்தானா உண்பவன், எனர்ஜி. அந்த பிராணசக்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல தான் பிராணசக்தி இருக்கு. அதுதான் அத்தான்னு பேர். அத்தானா போக்தான்னு பேர், எல்லாத்தையும் போகம் பண்ணக்கூடிய பிராணன், எனர்ஜி. அதோட அடுத்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர், ரை அப்படின்னு பேர், அன்னம், ரை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத் சொல்லுது. அப்போ வந்து இந்த உலகத்துல இருக்கிறத ரெண்டா பிரிச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு மேட்டர், ஒன்னு எனர்ஜி. ஒன்னு சூரியன், ஒன்னு சந்திரன், ஒன்னு பிராணன், இன்னொன்னு அன்னம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விபாகம். அப்ப சூரிய சந்திரனா இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கிரணங்கள் மூலமா, தன்னுடைய ரஷ்மிகள் மூலமா என்ன பண்றார், தன்னுடைய ஆளுமைக்குள்ளார கொண்டு வரார். அதுதான் இங்க சொல்லுது, சூரிய ரூபஸ்ய சந்திர ரூபஸ்ய ஜகத்து பிரீத்திகாரா கிருஷ்டா. இந்த சூரிய ரூபத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகல் ஃபுல்லா தகிக்கிற இந்த உலகத்தையே தன்னுடைய கிரணங்கள் மூலமா கண்ட்ரோல்ல கொண்டு வச்சிருக்க, சந்தோஷம் கொடுக்குற. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். எப்படா சூரிய வரும் நான் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீக்கிரம் விடியணும், சீக்கிரம் சூரியன் வரணும்னு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டே இருப்பேன். சூரியன் வர 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 எனக்கு சந்தோஷம் வந்துடும். திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை சமயத்துல எல்லாம், இப்ப அமாவாசை வந்துச்சு பாத்தீங்களா, அமாவாசை வந்துச்சுனாவே அந்த தேய்பிறை வரும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்ப ஃபீல் பண்ணேன். இந்த தேய்பிறை வரும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா அந்த பிறைகள் கம்மியாயி சூன்ய திதிக்கு வரும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூம்பி போயிருக்கும். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த மாறி இருக்கு, பிறை மாறி இருக்கா, 2வது பிறை வந்துருச்சு. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதை இப்ப நான் ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சந்திரன் வளர 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பூத்து பிரசன்னமாயிடும். இந்த சூரியன் வர 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 என்னோட ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை அடைஞ்சிருக்கு. அப்ப சூரியனோட கதிர்கள் மூலமாகவும் சந்திரனோட கதிர்கள் மூலமாகவும் என்ன பண்றாரு அப்படின்னா ஜகத்து பிரீத்திகரா, ஜகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா ஆக்குறாரு, சந்தோஷப்படுத்துறவரா இருக்காரு. ஹிருஷ்டா கேஷா, அந்த பிரியத்துக்கு பேர் வந்து ஹிருஷ்டம் அப்படின்னு பேரு. ஹர்ஷம் நம்ம சொல்லுவோம். அந்த ஹிருஷ்டப்படுத்தக்கூடிய கேசத்தை உடையவர். எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட கிரணங்களும் சந்திரனோட கிரணங்கள்னா அந்த ரஷ்மிகள், அந்த கதிர்கள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பண்ணக்கூடிய கதிர்களே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேசங்களா இருக்கிறதோ எவனுக்கு. அப்ப சூரியனும் சந்திரனும் அந்த ஃபார்ம்ல யார் இருக்கா, இந்த பகவான் தான் இருக்கார். பகவானோட கேசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய சந்திரன் தான். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ச ரிஷிகேஷக, அவருக்கு பேர் தான் ரிஷிகேஷகன் பேர். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சூரிய ரஷ்மிர் ஹரிகேஷக புரஸ்தாத் இது ஸ்ருதியே. ஸ்ருதியும் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரிய கிரணங்களுக்கு முன்னாடி புரஸ்தாத், சூரிய ரஷ்மிகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரு போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு. வெறும் சூரிய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ளார கான்சியஸ்னஸ் இருக்கு.
அப்ப இந்த சூரிய கதிர்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா என்ன ஆயிட்டு இருக்காருன்னா போயிட்டே இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியும் சொல்கிறது. அதுக்கப்புறம் யதோக்தம் மோக்ஷ தர்மே, அது மட்டும் இல்ல, இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷ தர்மம்னா மகாபாரதம் அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சூரிய சந்திரமசௌ சஸ்வத் அம்சுபீகேஷ சஞ்ஞிதைஹி போதயன் ஸ்வாப்பயன் சைவ ஜகதுத்திஷ்டதே பிருதகு. அற்புதமான ஸ்லோகத்தை ஆச்சாரிய சொல்ற. சூரிய சந்திரமசௌ சஸ்வத் அம்சுபிகி கேஷ சஞ்ஞிதைஹி. சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய சஸ்வத் பவம், சாஸ்வதம் சொல்றோம். இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கும். அதனால அதுக்கு பேரு சஸ்வத்துன்னு பேரு. அதோட கிரணங்களும் அதோட கதிர்களும் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியும் பகலும் சூரிய சந்திர கதிர்கள் இருந்துகிட்டே இருக்கும், இந்த ஜெகத்தை வியாபிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சூரிய சந்திரனோட கதிர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேஷ சஞ்ஞிதைஹி. கேசம் என்ற பகவானோட கேசமா சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சர்வாத்ம பாவம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கீங்களா, உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாம் பகவான் தான். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். எங்கெல்லாம் நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் பாவிக்க முடியும். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்தீங்கன்னா பகவான் வந்து சூரிய சந்திரனா ரூபத்துல இருப்பார். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கேசம் வந்து பாத்தீங்கன்னா மேல போற மாதிரி, நம்ம மேல பட்டுட்டு போற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆஹா, என்ன அற்புதம் இல்லை! இந்த கேசம், பகவானோட கேசம் எவ்வளோ சாஃப்டா இருக்கு, எவ்வளோ சில்லுன்னு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றது. அதுக்காக தான் பாவிக்கிறது. சர்வாத்மா. இப்ப நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா பகவானோட கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு. அதுதான் தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், என்னோட சிஷ்யர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பழிக்கவே மாட்டோம். நானும் பழிக்க மாட்டேன், சிஷ்யர்களும் பழிக்கவே மாட்டாங்க. அது பெரிய பாக்கியம் எனக்கு. யாரும் காலத்தை பழிக்காதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலோ வை பிரஜாபதி. மந்திர பிரஷ்னோபனிஷத்துல இருக்கு. காலமே வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி. காலம் எது சுவாமி? சூரியன் சந்திரன் தானே காலம். நமக்கு சூரிய உதயத்திலிருந்தா டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாள் சொல்லப்படுது. ராத்திரின்னு நம்ம சொல்றது சந்திரனை வச்சுதான் சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதினு சொல்லக்கூடிய அந்த அந்த ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? காலரூபியா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சந்திரனையோ சூரியனையோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிந்த பண்ணவே, ஐயோச்சா என்னடா இது இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ஆஹா, என்னமா வெயிலா கொளுத்துறார் அப்படின்னு சொல்லணும். நாங்க திருவண்ணாமலையில இருந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, அண்ணாமலையார் என்ன தகிக்கிறாருன்றீங்க. அதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம், நிந்தனையா சொல்லாம ஸ்துதியா சொல்றது. கஷ்டம்தான், ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டெம்பரேச்சர் கம்மியா போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூபத்திலையும் இருக்கிறது, அதோட கதிர்கள் ரூபத்துல இருக்கிறது கேசமா சொல்லப்படுகிறது. போதையத்து சுவாப்பய செய்வ. போதையன் அந்த பகவான் வந்து காலையில எந்திரிச்சோன்னு நம்மளை யாரு வேக்கப்படுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மந்திரங்கள் இருக்கு. என்ன பண்ணுதுன்னா பிரஷ்னோபனிஷத்துல 1:6 மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது? 1:6 2:6 1:6 1:6 முதல் பிரஷ்னத்திலேயே சொல்லுது. ஆதித்ய உதயன் யத் பிராச்சீம் திசம் பிரவிஷதி தேன பிராச்சியான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே. அற்புதமான மந்திரம் 1:6 பிரஷ்னத்துல இருக்கிறது. இந்த ஆதித்யன் உதயமாகிறானா, அந்த கிழக்கு திசையிலிருந்து உதயமாக அங்க இருக்கக்கூடிய கிழக்கு திசையில இருக்கக்கூடிய எல்லா பிராணன்களையும், அப்ப இன்னைக்கு எங்க வந்து உதயமாகுது அப்படின்னா இன்னொரு சைட்ல வந்து டார்க்கா தானே இருக்கும். அப்ப இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய பிராணனையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இந்த சூரியன் கனெக்ட் பண்றான். ஆதித்யக உதயத்து பிராச்சீம் திசம் பிரவிஷதி. அவனுடைய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசை ஃபுல்லா வியாபிக்குது. வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா தேன பிராச்சியானு பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே. அவனுடைய கதிர்கள் மூலமா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிராணனை எல்லாத்தையும் தாங்குறானா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பிராண சக்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோட கனெக்ட் ஆயிருக்கு? சூரியனோட கதிர்கள் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. அவன் தான் நம்மளை வந்து தாங்குறான். காலையில பித்த நாடி, நம்ம நாடி உடம்புக்குள்ளார பித்த நாடி இருக்கு, வாத நாடி இருக்கு, கப நாடி இருக்கு. அந்த பித்த நாடி எத்தனை மணிக்கு வேக்கப் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா ஒரு 4:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிடும். ஏன்னா சூரியனோட உதயம் ஸ்டார்ட் ஆயிடும். மெதுவா அந்த நாடி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சூரியன் இல இங்க உடம்புல இருக்க பித்த நாடியில ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப சூரியன் உதயம் ஆக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா வேக்கப்பே ஆகிறோம்.
அதே மாதிரி சூரியன் மறைய 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 அந்த பித்த நாடி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 கண்ட்ரோல் ஆகி அங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கஃப நாடி அதிகமாயிட்டே போகும். சந்திரன் என்ன பண்ணும்னா குளிர்ச்சியை கொடுத்து அந்த சந்திரன் யாரு? சூரியனோட இன்னொரு ஃபார்ம். அவன் சந்திரன் நாடி அதிகமாக அதிகமாக பித்த அது கஃப நாடி அதிகமாகி நம்மளை தூங்க பண்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எத்து தட்சிணம் பிரதிம் எது பிராச்சிம் எது உத்தீச்சிம் எது அதோ எது ஊர்துவம் எது அந்தராதிஷோ தத் எத் சர்வம் பிரகாசயத்தை தேன சர்வான் பிராணான் ரஷ்மிசு சந்நிதத்தே. அப்ப இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி வந்துகிட்டு இருக்கான். உதயம் அஸ்தமனம் ஆயிட்டே இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய பிராணனையும் அந்த ஆதித்யன் தான் தாங்குகின்றான் அப்படின்னு. அப்ப மந்திரத்துல இருக்கிறதுபடியே என்னது? போதையத்து. போதையன். போதையன்னா என்ன அர்த்தம்? பகவான் தான் ஆதித்ய ரூபத்துல இருந்து அவனுடைய கிரணங்கள் தான் நம்மளை என்ன பண்ணுறது? வேக்கப் பண்ண வைக்குது டெய்லி. அது மட்டும் இல்லாம ஸ்வாப்பயன் செய்வ நம்மளை தூங்க வைக்கிறது எது அப்படின்னா சந்திரனுடைய கிரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா தூங்க வைக்குது. வெளியில கட்டில போட்டு வெயில் காலத்துல நான் தான் பண்ணுவேன். வெளியில கட்டில போட்டு சந்திரனை பார்த்து தூங்கணும்னு வச்சுங்களேன், என்ன ஆனந்தமா இருக்கும் தெரியுங்களா? சந்திரனோட குளிர்ச்சியும் மனசுக்கு எவ்வளோ இதமா இருக்கும். அப்ப நம்மளை தூங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், வேக்கப் பண்றது சூரியன் கதிர்கள். அப்படி பண்றதுனால ஜெகத் உத்திஷ்டத்தை பிரதக்கு. இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேக்கப் ஆகுது, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? லயத்தையும் அடைகின்றது. இதுக்கு வேறா இந்த கதிர்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் இன்னொரு ஸ்லோகம் சொல்றாரு. மகாபாரத சாந்தி பருவத்துல இருந்து ஒன்று சொல்றாரு. போதையத்து ஸ்வாப்பயத் செய்வ ஜெகத்தோ ஹர்ஷனம் பவேத் அக்னி சோம கிருதைரேவம் கர்மபிகி பாண்டு நந்தன. அருமையான ஸ்லோகம் சொல்றார். இதே ஸ்லோகம் இப்ப சொன்னதுதான். போதனாத் ஸ்வாப்பனா செய்வ. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ரூபத்துல நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா போதம் பண்றார், வேக்கப் பண்றார். அதனாலையும் சந்திரனோட கிரணங்கள் வழியா நம்மளை என்ன பண்றார்? தூங்க பண்றார். ஸ்வாப்பனாத். ஸ்வாப்பனம்னா தூங்க பண்றது, இது போதனம் அப்படின்னா வேக்கப் பண்றது. இந்த காரணத்தினால ஜெகத்தோ ஹர்ஷனம் பவே. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு இங்க திருவண்ணாமலையில இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நார்த் இந்தியாவில வந்து நாங்க வந்து சூரியனுக்காக தவம் கிடப்போங்க. ரிஷிகேஷ்ல இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படா சூரிய வரும் சூரிய வரும் சூரிய வரும் சூரிய வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். 12 மணி வரைக்கும் சில சமயம் வரவே வராது. 12 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு மறைஞ்சு போயிடும். இந்த வின்டர் சீசன்லலாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்காக ஏங்குவோம் நாங்க. சூரியன் வந்தா சந்தோஷம் வந்துடும். அது மாதிரி அதே மாதிரி பௌர்ணமி வந்தா வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பூர்ண சந்திரன் வரும்போது மனசு என்ன அலாதியான சுகம் இருக்கும். இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகத்தோ ஹர்ஷனம் பவே. இந்த ரெண்டுத்தினாலையும் கிரணங்களாலையும் இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றதா இருக்கு. அக்னி சோம கிருதைரியேவம் கர்மபிகி பாண்டு நந்தன. யாரு பண்றா நமக்கு சந்தோஷத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி சோம கிருதைரேவம். அக்னி சோமம்னா என்ன அர்த்தம்? அக்னினா ஆதித்யன், சோமம் அப்படின்றது சந்திரன். இந்த 2 நாளும் செய்யப்பட்ட அந்த கருமங்களால் என்ன ஆகுது? நல்ல ஆனந்தத்தை நம்ம இந்த உலகம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹிருஷிகேஷோ மகேஷானோ வரதோ லோகபாவனக. இந்த ஹிருஷிகேஷன் என்ன பண்றானா மகேஷானோ, மகேஸ்வரனா இருக்கிற இந்த ஹிருஷிகேஷன் வரதோனா வரம் தரக்கூடியவனா இருந்துகிட்டு லோகபாவனக, லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாவிப்பவனாக, இங்க லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பவனா உண்டு பண்றவனா அவன் ஆகின்றான். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரன். அந்த சூரிய சந்திரன்ல ஒரு கல்பனா பண்ணுங்க. ஒரு ஸ்திரியோட ஃபேஸுக்கு பதிலா என்ன பண்ணுங்க? ஒரு புருஷனோட ஃபேஸ்க்கு பதிலா சூரியனையும் சந்திரனையும் போட்டுருங்க. போட்டீங்க அப்படின்னா அந்த கேசங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கதிர்கள். கதிர்கள் மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில அவனோட கதிர்கள் மூலமா தான் தானியம் உண்டாகுது. பகல்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் மூலமா தான் எல்லா ஜாபும் நம்ம பண்ண முடியுது. அப்ப இந்த உலகத்தோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் அடைகிறதுக்கு எது காரணம்? சூரிய சந்திரனுடைய கதிர்கள். அந்த கதிர்கள் யாரு அப்படின்னா பகவானா இருக்கார் அப்படின்னு பாவிக்கிறது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? அடுத்த நாமம் என்ன வந்துருது? பத்மநாபகா அப்படின்னு அடுத்த நாமத்துக்கு வர. பத்மநாபக என்னது சொல்றார்? சர்வ ஜகத்து காரணம் பத்மம். பத்மம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தந்திர சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்மத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு.
இந்த பத்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாக்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது எடுக்கிறேன், நான் உங்களுக்கு திரிசதி எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. திரிசதி எடுக்கணும், சப்தசதி எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாவனோபனிஷத்துன்னு ஒன்று முக்கியமானது இருக்குது. பாவனோபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீசக்கரம் மேருவை வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்ணுறது. எப்படியாவது எடுத்துடணும். அது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா சாக்தம் அது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய அம்பாள் உபாசகன் ஏதாவது போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சாமி நான் வந்து உங்களோட துர்கா சப்தசதி கேட்டேன், இப்போ அப்பவே நான் வந்து தீட்சை எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகி இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன் சாமி. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அம்பாள் மேலே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்குது எல்லாத்துக்கும். அப்போ சாக்தத்துக்கு ஏதாவது பண்ணணும். அந்த சாக்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேரு நம்ம வந்து வச்சிருக்கோம், ஸ்ரீசக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேருவாக தான் வச்சுருப்பாங்க. இந்த மேருவை வந்து நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கமலத்தோட தாமரையோட இதழ்கள் தான், அதெல்லாம் தாமரை இதழ்கள் தான் வச்சிருந்து இது பண்ணுறது. நீங்கள் தாமரை முட்டை வந்து கையில் விரிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மேரு இருக்கும். இந்த மேருவை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த ஜகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மேருவா கல்பனை பண்ணுறாங்க சாஸ்திரத்தில், சாக்தத்தில். இந்த மொத்த ஜகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா விராட் ரூபம் நம்ம சொல்கிறோம். அந்த விராட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரு. இதில் ஒவ்வொரு சக்கரத்தோட அந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்கோணத்தோட ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 152 சக்தி பீட்டங்கள்லாம் நம்ம சொல்கிறோமே, இது மாதிரி சக்தி பீட்டங்கள். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு, நிறைய பீட்டங்கள் இருக்கு. அம்பாலோட அபிவியக்தி வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான சக்திகளாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. அந்த சக்திகள் எல்லாத்தையும் மேரு பருவமா வந்து இது பண்றது. விமேருனா வேற எதுவுமே இது பண்ணாதீங்க, விராட் ரூபம் மேரு, சிம்பிள், யாருக்கும் கன்ஃபியூஸ்லாம் வேணாம். அந்த விராட் ரூபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை. விராட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவை குறிக்கிறது. அந்த பிரம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமரையா இது பண்றார். என்ன தாமரை? பத்மநாபக. நீங்க எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமியை பார்க்க போனீங்கன்னாலும், நம்ம எந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கனாலும் அந்த பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாபியில, பகவானோட நாபியில இருந்து ஒரு கமலம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கும். ஒரு தாமரை வந்து பார்த்தீங்கன்னா தண்டோடு சேர்த்து ஒரு தாமரை வெளிப்பட்டிருக்கும். அந்த தாமரையில வந்து பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீற்றிருப்பார். இதை நீங்க எல்லா பெருமாள் கோயிலையும் முக்கியமா வந்து காட்டுவாங்க. இப்போ ஆதி திருவரங்கம் இதெல்லாம் போனோம்னா நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கே ஆனந்தமா இருக்கும். சேவிச்சுக்குங்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சேவிக்க வைப்பாங்க நம்மளை. அழகா வந்து காட்டினாங்கன்னா அங்கிருந்து தனியா ஒருத்தர் இருப்பார். அப்போ நாபிக் கமலம் வந்து பாத்தீங்கன்னா யாரை குறிக்கிறது அப்படின்னா நாபி. இது நாபின்றது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நாபி. அதுல இருந்து உண்டான தாமரை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரைன்றது இந்த விஸ்வம். இந்த விஸ்வரூபத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டா இருக்கக்கூடிய பிரம்மா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ நாபியில வந்து பாத்தீங்கன்னா உதயமானவர் இந்த பிரம்மா, அவரை கொண்டவரா இருக்கிறதுனால பகவான் ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு அப்படின்னா பத்மநாபகா அப்படின்னு பேரு. எங்க ஆச்சாரியர் வித்பத்தி சொல்ற, சர்வ ஜகத்து காரணம் பத்மம். கிளியரா சொல்லிட்டாரு பாருங்க. சர்வ ஜகத்து காரணம் பத்மம் இருக்குல்ல, இதுல கொஞ்சோண்டு நீங்க கொஞ்சம் உங்களோட இதுக்காக எழுதிக்கங்க, சர்வ ஜகத்து ரூபம்னு பக்கத்துல போட்டீங்கன்னா போதும். சர்வ ஜகத் ரூபம் பத்மம். நம்ம என்ன பண்றோம்னா பிரம்மா படைச்சாருன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பிரம்மா படைக்கல, இந்த ஜெகத்தே பிரம்மா தான். பிரம்மா படைச்சாருன்னு சொன்னீங்கன்னா பிரம்மா வேற இந்த ஜெகத்து வேறன்னு ஆயிடும். இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட ரூபம், விராட்டோட ரூபம். அப்போ சர்வ ஜெகத்து காரணமா இருக்கக்கூடிய பிரம்மா, அந்த இந்த ஜெகத்தாவே இருக்கக்கூடிய அவர் பத்மம் அப்படின்னு பேரு, தாமரை என்று பெயர். நாபௌ யஸ்ய, இந்த பத்மமா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவா எவர் வந்து பாத்தீங்கன்னா எவருடைய நாபியில இருக்காரோ, இந்த பிரம்மா எவருடைய நாபியில இருக்காரோ ச பத்மநாபக, அவருக்கு பேரு பத்மநாபன். யாருன்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. யாரு ஹிரண்ய கர்ப்பர்? சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வ பிராணசக்தியா இருக்கக்கூடிய, புத்தி சக்தியா இருக்கக்கூடிய, மனோசக்தியா இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர் பகவான். அவற்றிருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்துதான் விராட் உண்டாகின்றார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அஜஸ்ய நாபௌ அத்யேக கர்ம அர்ப்பிதம். அஜஸ்ய நாபௌ அத்யேக கர்ம ஏக்கம் அர்ப்பிதம். அஜஸ்ய நாபௌ அத்யேகம் அர்ப்பிதம் இது ஸ்ருதேஹே.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுருத்தியும் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா அஜம், பிறப்பில்லாதவர். இந்த ஜெகத் அப்போ வந்து பிறப்பில்லாத அந்த பகவான்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கம் அத்தியேக்கம் அர்ப்பித்தம். இந்த நாபவு பிரதேசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமலமானது உண்டாயிற்று, இந்த ஜெகத்தானது உண்டாயிற்று அப்படின்னு சாஸ்திரமானது சொல்லுது. இந்த இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜகன்னு பேர். கான்சியஸ்னஸ் அஜக. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி இல்லாதது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சுவாமி பிராணனுக்கு உற்பத்தி இல்லையா? ஆமா. ஏன் உற்பத்தி இல்லை அப்படின்னா அது மாயிக்கம், மாயா ரூபம். அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உண்டா இருந்தா அதுக்கு நாசம் உண்டா. இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அஜம், பிராணனும் அஜம். ஏன் அப்படின்னா ஷேடோ. பகவானும் கான்சியஸ்னஸும் அஜம். ஏன் அப்படின்னா அது அது மட்டும்தான் இருக்கு, அது வந்து காரணமே இல்லாது. பிராணனுக்கும் அஜம்னு பேரு, ஈஸ்வரனுக்கும் பிராண ரூபத்துல இருக்க ஈஸ்வரனுக்கும் அஜம்னு பேரு, பிறப்பில்லாதவர். ஏதாவது உண்மையா இருந்தா தானே பிறக்க முடியும். இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா மாயா ரூபம், ஷேடோ, பகவானோட ஷேடோ, கான்சியஸ்னஸோட ஷேடோ. அப்படிப்பட்ட அஜத்தோட நாபத்துல வந்து பாத்தீங்கன்னா நாபியில வந்து ஏக்கம் அர்ப்பித்தம், ஏக்கம் கமலம் அர்ப்பித்தம், ஒரு தாமரையானது அர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அடிச்சா இது ஸ்ருதி. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பத்மநாபின்னு இருக்கணும். கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா பத்மத்துல இருந்தீங்க அப்படின்னா தண்டத்தை உடையவன் தண்டி. ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா இனி பிரத்யம் சேர்த்து தண்டத்தை உடையவன் தண்டின்ற மாதிரி பத்மத்தை உடையவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்மநாபி அப்படின்னு இருக்கணும், ரூபம் வரணும். ஆனா இது படி வந்து பாத்தீங்கன்னா பிரசோதராதி கணம்னு ஏற்கனவே நான் ஒண்ணு பார்த்திருக்கேன். அதுல தேவையில்லாத சிலதெல்லாம் நம்ம இஷ்டப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசோதராதி கணத்துல அந்த கிராமர் ரூலை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சில பிரத்யங்களை உள்ள ஆட் பண்ணுவாங்க, சில பிரத்யங்களை லோப்பம், சில இடத்த அக்ஷரங்களை லோப்பம் பண்ணுவாங்க. பத்மநாபின்னு வரக்கூடிய சப்தம் பத்மநாபகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. அது வந்து சாது சப்தம். ஏன் அப்படின்னா பிரசோதராதி கணம்னு அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளார இந்த சப்தம் வருது அப்படின்னு சொல்லியாச்சு கிராமர் ரூல். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்மநாபன் அடுத்தது நம்ம எடுத்துக்கணும். பத்மநாபம்னா இந்த மொத்த ஜெகத்தையும் தன்னுடைய நாபியில் உடையவர். இந்த மொத்த ஜெகத்தும் தாமரை பிரம்மா, இந்த மொத்த ஜெகத்தும் பிரம்மா. இவரை தாமரையில வந்து உடையவரா வந்து நாபியில உடையவரா இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் பத்மநாபகா சொல்லியாச்சு. அடுத்து அமரப்பிரபு, 49வது நாமம் அமரப்பிரபு. அமரப்பிரபுனா அமரஹா அப்படின்னா யாரு? தேவன் பேர். அமரானாம் பிரபு அமரப்பிரபு. ஆச்சாரியர் ஒரே சிம்பிள் எழுதிட்டார். அமரானாம் பிரபு, அமரானாம்னா தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரபுவா இருக்கின்றவர். பிரபுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா லார்டு. பிரபுவா இருக்கிறனா என்ன சப்தம்? இங்கிலீஷ்ல சொல்லும் போது லார்டு. எல்லா தேவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓ லார்டு, லார்டா இருக்கிறவர், தலைவரா இருக்கிறவர், லீடரா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேரு அமரப்பிரபுன்னு பேர். எது சாமி? தேவர்கள். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்தியாத்மிகத்தில் இருக்கிறது தான் ஆதி தெய்வீகத்திலையும் ஆதி பௌத்திகத்திலையும் இருக்கு. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா எதேவ இக ததமுத்திர. எது இந்த தேகத்துல இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருக்கிறது, வெளியில பூத்தங்களா இருக்கிறது. எது அமுத்திர ததேவன்விக, ததேவான்விக, அதுதான் இந்த தேகத்துல இருக்கு. எது பரலோகத்துல இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கு. அப்ப தேவர்கள் யார் சுவாமி? இந்த சொர்க்கம் எங்க இருக்கு? நம்மள்கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் மினியேச்சர். இந்த யூனிவர்ஸ் வந்து மினியேச்சர் யூனிவர்ஸ் யாரு? நான் தான், இந்த தேகம் தான். புருஷ சூக்தம் சொல்லும் இந்த தேகத்தையே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனைன்னு பேர். அந்த விராட் உபாசனையில வந்து இந்த தேகம் தான் விராட். அப்ப தேவர்கள் யாரு சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா இந்த தலை சொர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், இந்த உபாசனைகள்லாம் வரப்போகுது, வரும்போது சொல்றேன். இந்த தலையே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம். மாண்டுக்கியத்திலே வந்துச்சு. மாண்டுக்கியத்திலே சப்தாங்க அப்படின்னு ஒரு இது வருது, அதுல வருது. அப்ப விராட் உபாசனையில வந்து இந்த தலை தான் சொர்க்கம், இந்த கண்கள் தான் சூரிய சந்திரன், இந்த திசைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், இந்த காதுகள் தான் திசைகள், இந்த பாடி தான் வந்து வானம், இந்த பாதம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவி அப்படின்னு கல்பனை பண்றது மினியேச்சர். அப்போ என்ன அர்த்தம்? தேவர்கள் யார் சுவாமி இந்த தேகத்துக்குள்ளார அப்படின்னு கேட்டா நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே தேவர்கள். அப்ப இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனுக்கு யாரோ அவனுக்கு பேர் தான் அமரப்பிரபு. யாரு தேவர்கள்? இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? இந்த பிராணன்.
இந்த பிராணன் தான் வந்து ஈஸ்வரன். அதனால அமரப்பிரபுன்னு அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு அமரப்பிரபுன்னு பேரு. பிராணன் யாரு? ஹிரண்ய கர்ப்பர். ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா. 50வது நாமம் வந்தாச்சு. 50 பேர் வந்தாச்சு. டக்கு டக்கு டக்குன்னு இனிமே ஓடுங்க. ரொம்ப பயப்படாதீங்க, சுவாமி என்ன இழு இழு இருக்கிறாருன்னு. வேகமா கட்ட கடன்னு இப்ப பாருங்க, இன்னும் 2-3 நாள்ல 100 வந்துருவோம் பாருங்க. 50வது பேர் வந்துட்டோம். விஸ்வகர்மா. விஸ்வகர்மானா என்ன சுவாமி? விஸ்வகர்மா 2 சப்தம் இருக்கு. விஸ்வம் கர்ம கிரியா. எஸ் எஸ் விஸ்வகர்மா. முதல்ல கர்மன்ற அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல 2 பிரயோகம் கர்மால பயன்படுது. ஒண்ணு கர்மன்றதுக்கு அர்த்தம் ஆப்ஜெக்டுக்கு பேரும் கர்மன்னு சொல்லுவோம். இன்னொன்னு செயல் கிரியாவுக்கு பேரும் ஆக்ஷனுக்கு பேரும் கர்மன்னு சொல்லுவோம். முதல்ல ஆச்சாரியர் என்ன பண்றார்? கர்மத்தை வந்து கிரியான்னு எடுக்கிறார். விஸ்வ கர்மன்றதுக்கு அர்த்தம் விஸ்வ கிரியா எஸ்ய. இந்த விஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு காரியமோ செயலோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ச விஸ்வகர்மா. இந்த உலகத்தை யாரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் யாரு பண்ணினாரோ அவருக்கு பேர் விஸ்வகர்மா. இந்த ஜெகத்தை யார் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மா தான் செய்தார். அந்த பரமாத்மாக்கு பேரு விஸ்வகர்மா அப்படின்னு பேர். ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா கிரியான்னு சொல்றது இல்ல, செய்தவர் ஆக்ஷன்ல வர்றது கர்மா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரியத இதி ஜெகத்து கர்ம விஸ்வம் கர்ம எஸ்ய இதி. இந்த கிரியத்தை அந்த கிரியத்தை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா கிரியத இதி கர்மா. அங்க ஒரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எடுத்துக்கணும். கிரியத இதி கர்ம அப்படின்னு செய்யப்பட்டது வந்து கர்மம். செய்யப்பட்டாச்சு இந்த ஜெகத்து. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ய, இந்த விஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ய கர்ம. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு ஆப்ஜெக்டா இருக்கும், எவருக்கு ஆப்ஜெக்டா இருக்கும். நான் சொல்றேன், ராமக புஸ்தகம் பட்டதி. ராமன் புஸ்தகத்தை படித்தான். அப்ப படிக்கிறான் அப்படின்னா ராமன் புஸ்தகத்தை படிக்கிறான் அப்படின்னா எதைன்னு கேள்வி கேட்டா என்ன வந்துடும்? புஸ்தகத்தைன்னு வந்துருதா? அப்ப அதே மாதிரி அதுக்கு பேர் என்னன்னா எதைன்னு கேள்வி கேட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சருக்கு பேரு கர்மகாரகம் அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது. அப்போ பகவான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஆப்ஜெக்ட். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான். அந்த ஒரே திரஷ்டாக்கு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வமும் என்னன்னா திருஷ்யமா இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு. அப்ப இந்த மொத்த ஜெகத்தையும் எவர் ஆப்ஜெக்டா பார்க்கின்றாரோ, ஆப்ஜெக்டா இருக்கும் இந்த ஜெகத்து, அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வகர்மான்னு பேர். 2 அர்த்தம். விஸ்வத்தை செய்தவரா இருக்கிறதுனால அவருக்கு பேர் விஸ்வகர்மா. விஸ்வகர்மான்றது வந்து இவங்களை சொல்லுவாங்கல்ல, என்ன பிளாக் ஸ்மித்து, கோல்டு ஸ்மித்து, அதுலேயே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வெரைட்டி. கல் தச்சர்கள், அப்புறம் வந்து இரும்பு ஒர்க் பண்றவங்க, கோல்டு ஒர்க் பண்றவங்க, ஏகப்பட்ட. நார்த் இந்தியா போனாதான் தெரியுது ஒரு பெரிய மேலா பண்றாங்க நார்த் இந்தியாவில். விஸ்வகர்மாக்குன்னே ஒரு நிறைய ஃபெஸ்டிவல் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ஐயோ ஒரே மேலாவா இருக்கும் ஊர் ஃபுல்லா. நீங்க யூபில எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா விஸ்வகர்மாக்குன்னு ஒரு டேட் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அப்ப விஸ்வகர்மாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் பண்ணது யாரு அப்படின்னா விஸ்வகர்மா பகவான் தான் சொல்லியாச்சு. 2வது திரஷ்டா திருஷ்ய ரூபத்துல இருந்துக்கிட்டீங்கன்னா பகவான் திரஷ்டாவா இருந்துட்டு இந்த மொத்த ஜெகத்தையும் பார்க்கிறார், அதனால விஸ்வகர்மா 2வது. அதுக்கப்புறம் விசித்திர நிர்மாண சக்திமத்வாத்வா 3வது அர்த்தம் சொல்றாரு. விசித்திர நிர்மாண சக்திமத்வாத். ஐயோ இந்த ஜெகத்தை பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன்ல, அதே சப்தம் தான் ஆச்சாரிய யூஸ் பண்ற. ஐயோ இது என்ன கிரியேஷனுங்க. இன்னைக்கு காலையில மத்தியானம் வெளில வந்தா ஒரு மஞ்சள் குருவிங்க. ஐயோ என்ன பிளாக்கும் மஞ்சளும் கலந்து குட்டியூண்டு குருவி ஒண்ணு பாத்தீங்க. அப்ப என்ன பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இலையில உட்காந்துட்டு இது பண்ணி கிச் 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 கிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அது ஃபேமிலியோட ஏதோ இது பண்ணிட்டு இருக்கு. ஆனந்தமா பார்த்தா என்ன கலர் தெரியுங்களா. ஒரு ஆர்டிஸ்டா நான் இருந்ததுனால, நான் ஒரு கம்பெனில ஆர்டிஸ்டா இருந்தேன், அட்வர்டைசிங் கம்பெனில ஒரு ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ என்னோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலை ஆர்டிஸ்ட்டு, லோகோ பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணி தர்றது, முக்கியமாக லோகோ டிசைனிங், இதை ப்ராடக்ட்டுக்கெலாம். என்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய இங்க் மேனுஃபேக்சரராகவும் இருந்தாங்க. என்கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிக்சிங் கலர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருது. இந்த பெயிண்டிங்கில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு கலரை கொண்டு வரத்துக்குள்ளார செத்து போயிடும். எவ்வளோ மேக்ஸ் காலையில் ஒரு கலரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்தோம் அப்படின்னா கலர் மேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும், நைட்டு வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரிலாம் கலர்ஸ் இருக்குங்க.
உட்காந்து அது ஒரு பெரிய ஸ்கில். நான் அதில் வந்து மாஸ்டர் ஆயிட்டேன். நான் பண்ணி 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 மாஸ்டர் ஆயிட்டாங்க. எனக்கு தெரியும் கலர் மிக்சிங் எவ்வளோ கஷ்டம். நான் பார்க்கறதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆங்கிள் இருந்து நான் பார்ப்பேன் இந்த ஜெகத்தை. இன்னைக்கு பார்த்தேன் அந்த கலர், மஞ்சள் கலர் என்னன்னே தெரியல. அது லைட்டா ஒரு ஃபேண்டா கிரீன் கலந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு ப்ளூயிஷ் கலந்துருக்கு. எப்படி கலக்க முடியும்னே தெரியல. ஏன்னா ஃபேண்டா கலர் கலந்து ஒரு மஞ்சள்ல ஒரு ஃபேண்டா கலரை கலந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவா ஒரு இது கலந்து என்னென்ன நான் யோசிச்சு பார்க்கறேன், இதுல என்னெல்லாம் கலர் இருக்கும், எப்படி கலந்தாங்க. இந்த கிரியேட்டர் மட்டும் எனக்கு கிடைச்சா அப்படின்னு அந்த உலகத்துல பெஸ்ட் பெயிண்டர் யாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை தான் இருக்கணும். அதான் இங்க சொல்லுது என்னது, விசித்திர நிர்மாண சக்தி மத்வாத். விசித்திரமா படைக்கிறான். என்ன அந்த குருவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பாடி இவ்வளவுதாங்க இருக்கு, 1 இன்ச்சு பாடிங்க. 2 இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட மூக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு நீளமா இருக்கு. அது அது இழுத்துக்கிட்டு போகும் போல இருக்கு இவனை, இந்த பாடிய. என்ன ஆஸ்திரேலியா. இந்த பாடியை பார்த்தா நான் டெய்லி குளிக்கும் போதெல்லாம் தடவி பார்த்தேன். என்னடா இது, எப்படி நான் படைச்சது, என்ன பண்ணிருக்கேன், இது என்னது, இது இந்த ஸ்கின் நான் எதையோ சாப்பிட்டேன், இது ஸ்கின்னா ஃபிளஷா இப்படிலாம் ஆகுது. இந்த இது ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு விதமா இருக்கு. நேற்று ஒரு குழந்தைய பார்த்தேன், புஃப்னு அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து நான் கிள்ளுவினேன். நார்த் இந்தியால இருந்து வந்து குழந்தை புஃப்னு ஒரு பண்ணு மாதிரி இருக்கா அந்த ஃபேஸ். நான் சாப்பிட்ற ஃபுட்டே தான் அதுவும் சாப்பிடுது. எனக்கு கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கு, அதுக்கு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா புசு புசு புசுன்னு ரோஸ் கலர்ல இருக்கு. அந்த குட்டி, சின்ன குட்டி பார்த்தா எனக்கு ஆசையா இருந்துச்சு. எப்படி நான் சாப்பிட்ட சாப்பாடு அது சாப்பிட்ட சாப்பாடு ஒண்ணு தானே, எப்படி அப்படி ஆகுது? விசித்திரம் விசித்திரம் விசித்திரம். இந்த உலகம் ஃபுல்லா விசித்திரம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் விசித்திரம். இப்படிப்பட்ட நிர்மாண சக்தி, அப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா எவன் இருக்கானோ அதனால அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மான்னு பேர். பகவான் தான் விஸ்வகர்மா, பெஸ்ட் ஆர்கிடெக்ட். அது மட்டும் இல்ல, துவஷ்டா சாதுர்ஷியாத்வா. துவஷ்டா அப்படின்னு ஒரு ஆள் கிரியேட்டர். விஸ்வகர்மால வந்து பாத்தீங்கன்னா துவஷ்டான்னு ஒரு விஸ்வகர்மா, அவர் தான் பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த துவஷ்டாக்கு சமமா இருக்கிறவர் இந்த பகவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவானுக்கு பேரு விஸ்வகர்மா அப்படின்னு பேர். துவஷ்டான்ற ஒரு விஸ்வகர்மா, அவருக்கு ஈக்குவலா பகவான் வந்து இருக்கார். ஈக்குவல் இல்ல, அந்த துவஷ்டா ரூபத்தில இருந்து இந்த லோகத்தை கிரியேட் பண்ணது அவர் தான். அதனால விஸ்வகர்மா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 51வது நாமம் மனு. வந்துருங்க. மனுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விற்பத்தி சொல்லுவோம், மனநாத் மனுகு, மனநாத் மனுகு. அதுக்கப்புறம் மனநாத் மந்திரஹ, மந்திர ரூபத்துவாத் ஈஷ தேவதா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் லாஜிக் நிறைய லட்சணங்கள் சொல்லுவோம். அங்க ஆச்சாரியர் என்ன பண்றான்னு பாருங்க. மனநாத் மனுகுன்னு முதல் லட்சணம் சொல்லிட்டார். மனுனா என்ன அர்த்தம் அப்படின்னா மனனம் பண்றது. மனனம் பண்றவர்னா என்ன அர்த்தம், நினைக்கின்றவர்னு அர்த்தம். நம்ம சிந்தனை பண்றோம்ல, ஒரு விஷயத்தை குறிச்சு உட்கார்ந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம், அந்த சிந்தனைக்கு பேரு மனனம்னு பேரு. எந்த ஒரு விஷயத்தை பண்றதா இருந்தாலும் சிந்திக்கிறோம் மனசுல, அந்த சிந்தனைக்கு பேரு மனனம் அப்படின்னு பேரு. அப்ப மனனம் பண்றதுனால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுன்னு பேரு. அப்ப யார் சிந்தனை பண்றா? எல்லா தேகத்திலும் யார் சிந்தனை பண்றா? மனசு. அந்த மனசு யாரு? பகவான். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் பண்றது எல்லா காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் காலையில எந்திரிச்சோன்னு அந்த ஒப்பு கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். காலையில எந்திரிச்சோன்னு முதல் காரியமே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட மனசுக்குள்ளார இப்ப எனக்கு வேக்கப் ஆயிட்டேன், என்னுடைய கான்சியஸ்னஸ் நீதான், என்னுடைய பிராணன் போய்கிட்டு இருக்கு, என்னுடைய பிராணா நீதான் ஹிரண்ய கர்ப்பரா இருக்கு. என்னுடைய புத்தி வேக்கப் ஆயிடுச்சு, என்னுடைய புத்தியா நீதான் இருக்க. என்னுடைய மனசு வேக்கப் ஆகுது, சிந்தனை பண்ணுது, இந்த சிந்தனை பண்ற மனசா நீதான் இருக்க. என்னுடைய இந்திரியங்களா, உள்ளுக்குள்ளார இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள பெட்ரோலா இருக்கிற பிராண ரூபமா இந்திரியங்களா நீதான் வெளிப்பட்டிருக்க. இந்த தேகமா நீதான் இருக்க, இந்த ஜெகத்தா நீதான் இருக்க. நான் எந்த கர்மத்தையும் பண்ணல, எல்லாம் நீதான் பண்ற. நான் சிந்திக்கல, நீ சிந்திக்கிற. நான் அறியல, நீ இருந்துகிட்டு தேகத்துல இருந்து அறியற. நான் பார்க்கல, நான் கேட்கல, நீதான் பார்க்கிற, நீதான் கேட்கிற. நான் எதையும் பண்ணவில்லை, நீதான் எல்லாத்தையும் பண்ற. நான் எதையும் போகம் பண்ணவில்லை, நீதான் எல்லாத்தையும் போகம் பண்ற. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த நாமங்கள்லாம் அதுதான் சொல்லுது. மனுனா என்ன அர்த்தம்?
மனநாத்து மனுகு, மனனம் பண்றதுனால மனு எல்லா ஜீவராசிகளுக்குள்ள அறையும் மனோரூபமா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சிந்தனை பண்றவர் அந்த ஹிரண்ய கர்ப்பர், மனோரூபியா இருக்கிறவர். மனோ பிரம்மேதி உபாசித்தன்னு ஒரு உபாசனை வச்சிருக்கு. மனதை பாத்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக. எத்தனை எத்தனை மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தர்சனம். முக்கியமானது பாத்தீங்கன்னா தாரணையில பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, உபனிஷத் மந்திரம். அபரோக்ஷானுபூதி சொல்லுது, எங்கெங்கெல்லாம் மனசு போகுதோ அதை கண்ட்ரோல் பண்ணாத. என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாத்தையும் மனசு பகவான்னு பாரு, பிரம்மம்னு பாரு. இந்த சிந்தனை எல்லாத்தையும் பண்ண, ஐயோ என் மனசு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படின்னு பண்ண பிரச்சனையா இருக்கா, அந்த மனசையே பகவான் அப்படின்னு பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் பண்ற மனசா பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார், மனுன்னு பேரு. அதனால ஆச்சாரிய சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நாண்யத்தோ அஸ்தி மந்தா. பிருகதாரண்ய மந்திரத்துல பாத்தீங்கன்னா இருக்கு, நாண்யத்தோ அஸ்தி திரஷ்டா, நாண்யத்தோ அஸ்தி மந்தா, நாண்யத்தோ அஸ்தி ஸ்ரோதா அப்படின்னு பிருகதாரண்யத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம் 3:7:23 சொல்லியிருக்கு. அவர்தான் இந்த எல்லா தேகங்கள்ல இருந்து பார்க்கிறவர் அவர்தான், எல்லா தேகங்கள்ல இருந்தும் கேட்கிறவர் அவர்தான், எல்லா தேகங்கள்லயும் மனசா இருந்துகிட்டு அவர்தான் பாத்தீங்கன்னா மனனம் பண்றார், நினைக்கின்றார். அப்ப நான் நினைக்கிறேன்றது தப்பு. நான் நினைக்கல, பகவான் தான் நினைக்கிறார் எல்லாத்தையும். இது ரொம்ப அற்புதமான மருந்துங்க. இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க வச்சுங்க, இந்த மெத்தட்ல நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முதல்ல இது என்னன்னு கேட்டா சமாதானம் கிடைச்சிருது நமக்கு. பாத்தீங்கன்னா அப்படின்னா கில்ட்டி வரவே வராது. என்கிட்ட ஏதாவது கில்ட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆச்சாரியர் அதை சொல்லி கொடுத்துருக்காரு. நான் மெதுவா கல்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா என் மனசுல பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தை பத்தியும் நான் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, 15-20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் எனக்கு ஏதாவது கில்ட்டி வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கில்ட்டிலையும் எனக்கு இல்லவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த பாவம் இருக்கு. ஏன்னா உள்ள இருந்து யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். இந்த பகவான் தான் எல்லாம் பண்றார் அப்படின்னு நம்ம பாவம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கில்ட்டி போயிடும். கில்ட்டி போச்சுன்னா மனசு சமாதானம் அந்த அளவு நல்லா கிடைக்கும். அதான் இங்க ஆச்சரியம் சொல்றாரு, நாண்யத்தோ அஸ்தி மந்தா. வேற யாரும் நினைக்கிறவன் இந்த தேகத்துல இல்ல. அந்நியத்தோ அஸ்தி, இந்த தேகத்துல வேற ஒரு நினைப்பவன் இல்லை. யாரு நினைக்கிறா? மனோரூபத்துல இருந்துகிட்டு அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் நினைக்கின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹிரண்ய கர்ப்ப ரூபம் எது? சமஷ்டி பிராணன், சமஷ்டி புத்தி, சமஷ்டி மனசு. சமஷ்டி பிராணனா இருந்துகிட்டு எல்லா கிரியாவும் அவர் பண்றார். சமஷ்டி புத்தியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறிகின்றார். சமஷ்டி மனசா இருந்துகிட்டு எல்லா ஆலோசனைகளையும் சிந்தனைகளையும் அவர்தான் பண்றார், நினைக்கின்றார் எல்லாத்தையும். ஆயிடுச்சா? அப்ப நான் நினைக்கல, பகவான் தான் பாத்தீங்கன்னா நினைக்கிறார். இந்த தேகத்துல வேற ஒரு சிந்தனை பண்ணுபவன், மனனம் பண்றவன் இல்லை. ஒரே ஒரு பரமாத்மா தான் உள்ள இருந்து நினைக்கின்றார் அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது ரொம்ப ஸ்ட்ராங்கா. அதுக்கப்புறம் வேற ஒரு இது இருக்கு. மனனத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா மனுன்றதுக்கு அர்த்தம் மனநாத் திராயத்தே இது மந்திரகன்னு ஒரு லட்சணம் இருக்கு. மந்திரத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே மந்திரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனநாத். மனநாத் அப்படின்னா திரும்ப 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 நீங்க சிந்தனை பண்றதுனால எந்த ஒன்றை சிந்தனை பண்றோமோ திரும்ப 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 ஓம் 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 நமசிவாய 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 ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அப்படின்னு தொடர்ந்து ஆவர்த்தி பண்றோம்ல, தொடர்ந்து சிந்தனை பண்றோம்ல, அதுக்கு என்ன பேரு? அணுச்சிந்தையன். இன்னைக்கு கூட காலையில கிளாஸ்ல வந்துச்சுல ஓங்காரத்தை பத்தி. தொடர்ந்து யார் தொடர் சிந்தனை பண்றானோ அதுக்கு பேர் மனனம்னு பேர். தொடர்ந்து ஆவர்த்தி பண்றதுக்கு பேர் மனனம்னு பேர். ஆவர்த்தினா ரிப்பீட்டேஷன் பண்றது. ஓம் 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 ஓம்னு ரிப்பீட்டேஷன் பண்றதுனால மனநாத் திராயத்தே. நம்ம இது மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்ல 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 அந்த மந்திரம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? நம்மளை பாத்தீங்கன்னா அந்த சப்தம் நம்மளை இந்த சம்சாரத்திலிருந்து சம்சாரத்தோட அடுத்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த சம்சாரத்துல பாத்தீங்கன்னா கரையேற்றும் நம்மளை. அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மந்திரகன்னு பேர். மந்திரகனா மனநாத் திராயத்தே இது மந்திரக. மனனம் செய்வதால் மனனம் செய்பவனை இந்த சம்சாரத்தை தாண்டி வைக்கிறதுனால அதுக்கு பேர் மந்திரம்னு பேர். சப்தத்துக்கு பேர் மந்திரம் ஆயிடுது. ஆயிடுச்சா? அப்போ ஆச்சாரிய சொல்றார் மந்த்ரோவா. அப்ப நம்ம சொல்றோமே எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் என்னது? பகவான் தான். மந்த்ரோவா அப்படின்னு அர்த்தம். மனுன்றதுக்கு அர்த்தம் மந்திரம். மந்திர ரூபியா யார் இருக்கா? பகவான் தான் மந்திர ரூபியா இருக்கார்.
அது மட்டும் இல்ல பிரஜாபதிர்வா, மனு பிரஜாபதினு பிரசித்தம். நான் இப்போ வந்து பகவத்கீதா கிளாஸ்ல அந்த கிரியேஷனை பத்தி இன்னும் ஒரு 4-5 கிளாஸ்லயே வந்துடும், 2-3 கிளாஸ்லயே வந்துடும். அந்த யுகங்களை பத்தி பேசும்போது, மனுவை பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். மனு பிரஜாபதிகள் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மனு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனு பிரஜாபதிகள் வந்து பாத்தீங்கன்னா 14 மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பிரதானமா. ஒரு மனுவோட காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கேன்ல, 72 சதுர்யுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுவோட காலம். இப்ப நம்ம இருக்கிறது ஒரு சும்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிம்பிளா, இது வந்து பெரிய லென்த். 72 சதுர்யுகம், 72 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்துக்கு காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 43,20,000 வருஷம். 43,20,000 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுர்யுகம். இன்ட்டு 72 போட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு மனு பிரஜாபதியோட காலம். அப்போ அந்த மனு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் அப்பாவா இருக்கிற ஒரு மனு. பிரஜாபதி, பிரஜைகளுக்கு அதிபதியா இருக்கிறவர், அவருக்கும் பேர் வந்து மனுன்னு இருக்கு. யாரு மனு அப்படின்னா பகவான் மனு ரூபத்துல இருக்கார். பகவான் தான் ஒருத்தர் தான், பல வேஷம் பண்ணிட்டு இருக்கவர். பலமுக மன்னன் ஜோ அவரு. பலமுகம் நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா எல்லா முகத்தையும் அவர் தான் போட்டிருக்கார். பரமஹம்சானந்தா ரூபமா அவர் தான் இருக்கார். இந்த நமக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா ரூபமாவும் அவர் தான் இருக்கார். உலகத்துல இருக்கிற எல்லாமே அவர் தான் இருக்கார். ஐயோ, மல்டி பர்சனாலிட்டி சாமி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேஷம் போடுறார். உலகத்துல இருக்கிற எல்லா வேஷங்களும் அவரோடது தான். உலகமே அவரோட வேஷமா இருக்கு. பிரஜாபதி ரூபத்தில் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனு முடிச்சாச்சு. அப்புறம் 52வது நாமம் துவஷ்டா. துவஷ்டானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவஷ்டா அப்படின்றதுக்கு அர்த்தம் சம்ஹார காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் செய்யறவருக்கு பேரு துவஷ்டான்னு பேர். சிருஷ்டி பிரஜாபதி பண்றார், அதே வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றவருக்கு பேரு துவஷ்டான்னு பேரு. யாரு பண்றா? நான் தான் சொல்லுவேன், ஹிட்லர் ரூபத்துல இருந்துகிட்டு பண்ணதும் பகவான் தான். ஒரு சின்ன பூச்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால கில்ட்டி வந்துடுது. ஐயோ பூச்சியை அடிச்சிட்டோமே, இதை கொண்டுட்டோமே அப்படின்னு. ஹிட்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 லட்சம் பேரை வந்து கொண்டிருக்காங்க. கம்மியா சொல்றாங்க. டாக்குமெண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, பாத்தீங்கன்னா நொந்துரும் வந்துச்சு. நம்மலாம் ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு கொல்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியா வச்சுக்கிட்டு, ஐயோ டாக்குமெண்ட்ரிலாம் ஃபிலிம்லாம் நான் பார்த்துருக்கேன். பழைய ஃபிலிம்லாம் ஒரு டைம்ல பார்த்துருக்கேன். ஐயோ ரொம்ப மோசமா இருக்கு. அவரோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பப்ளிக்ட எல்லாத்துட்டையும் உருவிட்டு எல்லாம் நியூட் ஆக்கி எல்லாத்தையும் வந்து விஷம் வச்சு கொன்னு, ஐயோ அந்த பாடி எல்லாம் கொண்டுட்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷூ என்ன கஷ்டம். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா சுவாமி? நான் பகவானால மட்டும்தான் பண்ண முடியும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஹிட்லர் பகவான், ஹிட்லர் ருத்ர பகவான் அப்படின்னு. ஹிட்லர் எப்படி அப்படின்னா ருத்ர பகவான். நம்ம நீங்களும் நானும் ஒரு உயிரை கொல்ல முடியாதுங்க. நம்மளால ஒரு சின்ன பூச்சியை கொல்ல முடியாதுன்னா மனுஷனை கொல்ல முடியுமா? லட்சக்கணக்கான மனுஷனங்களை கொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார்? ஹிட்லர் ரூபத்துல வர்றார், பல ரூபத்துல வர்றார். அவர் தொஷ்டா ரூபத்துல இருக்கிறதும் யாரு அப்படின்னா சம்ஹார மூர்த்தியா இருக்கிற ருத்ரன் என்ன பண்றார்? தொஷ்டான்ற ரூபத்துல வந்து உலகத்தை எல்லாத்தையும் நாசம் பண்றார். பிரஜாபதி ரூபத்துல வந்து இந்த உலகத்தை எல்லாத்தையும் கிரியேட் பண்றார். பிரம்மா ரூபத்துல அடிச்சா இங்க வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்ற சம்ஹார சமயே, சம்ஹார காலத்துல, இந்த உலகத்தையே சம்ஹாரம் பண்ற காலத்துல சர்வபூத தனுகரணத்வாத், சர்வபூதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தனுக்கரணம் அப்படின்னா க்ஷயம் பண்ண வைக்கிறதுனால, நாசம் பண்ண வைக்கிறதுனால அவருக்கு பேரு துவஷ்டான்னு பேரு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரனா இருக்கேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லும் போதே சொல்றேன். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா இந்த துவாதச ஆதித்யர்கள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரனா இருக்கேன் அப்படின்றார். விஷ்ணுவா இருக்கேன் அப்படின்றார். பிரஜாபதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஆக்கிறதும் அவர் தான், அழிக்கிறதும் அவர் தான் ருத்ர ரூபத்துல. அப்ப சர்வ ஜீவராசிகளையும் என்ன பண்றார்? தனுகரணம்னா எல்லாத்தையும் நாசம் பண்றவரா இருக்கார், துவஷ்டான்னு. அதனால அவருக்கு பேர். அது மட்டும் இல்ல, துவக்ஷதேர் தனுகரணார்த்தத்வாத் திருச்சி பிரத்யா. துவக்ஷன்ற ஒரு தாத்து, அந்த தாத்துவோட திருச்சி பிரத்தியம் சேர்த்தீங்க அப்படின்னா தொஷ்ட்ரு அப்படின்னு ரூபம் வரும். தொஷ்ட்ருவோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வந்து தொஷ்டா அப்படின்னு ஆயிடும். தொஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசம் செய்பவர். என்ன அர்த்தத்துல வருது? தனுகரணம். தனுகரணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? தனுகரணம்னா என்ன அர்த்தம்? க்ஷீணம் பண்றது. மெதுவா மெதுவா தேய்ச்சி இல்லாம பண்ணிடுறது. அந்த காரியத்தை பண்றவர் பகவான். யூஸ் பண்ணி பாருங்க, எந்த ரூபத்தை நான் சொன்னேன்ல, ஹிட்லரையே நீங்க பகவானை பார்க்க முடியும் அப்படின்னா
வேற என்னங்க வேணும்? இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ரூபங்களும் பகவான் தானே. ஹிட்லர் ரூபத்திலேயே அவர் தான் இருக்க. அதுக்கு அடுத்தது ஸ்தவிஷ்டக. ஸ்தவிஷ்டகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ஸ்தூலமானவர்னு அர்த்தம். இந்த உலகத்தையே குண்டு பாப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் குண்டு பாப்பா. கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா இருப்பாரு. நான் நேற்று ஃபுல்லா வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ஏஐ வந்துருச்சா, குண்டு 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 குண்டா கிருஷ்ணனை போட்டு ஆனந்தமா சிரிக்க விட்டுருக்கானுங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கிரியேஷன். கிருஷ்ணனை பார்க்கும் போதே நெய்யை சாப்பிட்டு வெண்ணையை சாப்பிட்டு 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 கொளுத்து போய் குண்டு குண்டா இருக்காரு கிருஷ்ணன். இந்த உலகத்திலேயே குண்டு பாப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகமே அவரோட ரூபம். இந்த மொத்த பிரபஞ்ச ரூபமா பகவான் இருக்கார். ஸ்தூலமா இருக்கார், குண்டா இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலமா ரொம்ப குண்டா இருக்கிறதுனால, ஃபேட்டா இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து ஸ்தவிஷ்டகான்னு பேர். ஆச்சாரிய சொல்ற அதிசயேன ஸ்தூலக, ரொம்ப ரொம்ப குண்டா இருக்கிறவர், ரொம்ப ரொம்ப ஸ்தூலமா பருத்து போயிருக்கிறவர். அதனால அவருக்கு பேரு ஸ்தவிஷ்டகான்னு பேர். ஏன் சுவாமி? இந்த ஜெகத்தே அவரோட தேகமா இருக்கிறதுனால. இந்த ஜெகத் எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு சாமி. அப்ப இந்த தேகத்தை உடையவர் ஸ்தூல தேகம். இந்த ஜெகத்து தான் அவருடைய ஸ்தூல தேகம், விராட்டு தேகம். அப்ப இவ்வளவு பெரிய தேகமா அவருக்கு? ஆமாங்க, ரொம்ப பெரிய தேகம், ரொம்ப குண்டா இருக்கிறவர் ஸ்தவிஷ்டக. அடுத்து ஸ்தவிரோ துருவக. ஸ்தவிரோ துருவக பிரிச்சிங்கன்னா ஸ்தவிரக துருவகன்னு பிரிக்கணும். ஸ்தவிரோ துருவக அதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தவிரகன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப ஸ்திரமா நீண்ட காலமா இருக்கிறவர்னு அர்த்தம். ஒரு மரம் நான் ஒன்று பார்த்தேன், 400 வருஷத்து மரம் ஒன்று பார்த்தேன். நான் தென்காசி பக்கத்தில் எங்கேயோ பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? ஒரு 400 வருஷத்து மரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாத்திரையில் எங்கேயோ பார்த்தேன். அப்போ நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்தவிரகான்னு பேர். ரொம்ப காலமாக இருக்கிறது, ஓல்டு, ரொம்ப ஓல்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் துருவகா அப்படின்னு என்ன அர்த்தம்? துருவ நட்சத்திரம் சொல்கிறோம்ல, நிலையா இருக்கிறது, ரொம்ப காலமாக இருக்கிறது. அதே நேரத்துல நிலையா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தவிரோ துருவகான்னு பேரு. எத்தனை சிருஷ்டி போயிடுச்சு, பகவான் இருக்க ஸ்கிரீன் மாதிரி. எத்தனை ஃபில்ம் வந்து பாத்தீங்கன்னா ஓடி போச்சு. தங்கரியில இதுல மதுரையில ஒரு ஃபேமஸான தியேட்டர் இப்ப இருக்கா தெரியல, சின்ன வயசுல நான் போய் பார்த்திருக்கேன். ரொம்ப வருஷமா இருந்த தங்கரின்னு ஒரு தியேட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர் மறந்து போச்சு, பேரெல்லாம் மறந்து போச்சு. எவ்வளவு ஃபில்ம் வந்து 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 கோல்டன் ஜூப்ளிலாம் வந்து போயிருக்கோம். ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பகவானுக்கு மேல ஏகப்பட்ட கிரியேஷன் வந்து 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 போகுது. ஆனா அந்த ஸ்கிரீன் பழசா இருக்கிற மாதிரியே பகவான் எப்படி இருக்கார்? ரொம்ப பழசா இருக்கார். ஆனா அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கு? எந்த பிலிம் வந்தாலும் ஆடாம அசையாம ஸ்திரமா இருக்கு, ஸ்திரத்தன்மையோட இருக்கு. அதே மாதிரி பகவான் எப்படி இருக்கார்? அகம்னு கான்சியஸ்னஸா ஸ்திரமா இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்தவிரோ துருவகான்னு பேர். பாஷிக்கார் வந்து புராணகன்னு பேரு டைரக்டா. புராணக ஸ்தவிரக. புராணம்னு என்ன அர்த்தம்? ரொம்ப பழசு, ஆன்டிக் பீஸுங்க. இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆன்டிக் பீஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். இந்த கான்சியஸ்னஸ் தான் ஆன்டிக். என்ன பண்றது அப்படின்னா விலையே சொல்ல முடியாது, காலத்தையும் நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா காலமே இல்லை, பகவான்கிட்ட காலமே இல்லை, ரொம்ப பழசா. அதே நேரத்துல துவேக்கம் ஹி அஸ்ய ஸ்தவிரஸ்ய நாம இது பகுருச்சா. பகுருச்சான்ற ஒரு கிரந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோடது அதுல சொல்லியிருக்கு, துவேக்கம் ஹி அஸ்ய ஸ்தவிரஸ்ய நாம. உன்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பேர் இருக்கு உனக்கு, ஸ்தவிரகன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு அந்த பகுருச்சான்னு சொல்லுது. அதே மாதிரி வயோவச்சனம் வா ஸ்திரத்வாத்து. வயோவச்சனம் அப்படின்னா அந்த வயசை குறிக்கிறதுக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்தவிரகான்ற வச்சனம் வயசை குறிக்கிறதுக்கும் குறிப்பிடப்படுது. ரொம்ப அதிகமா வயசானவர் எது அப்படின்னா கான்சியஸ்னஸ். பகவானுக்கு தான் ரொம்ப வயசானவர் இந்த உலகத்துல. அது மட்டும் இல்ல, ஸ்தவிரத்வாத் துருவக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரத்வாத் துருவக, ஸ்திரமா இருக்கிறதுக்கு பேரு துருவம்னு பேரு. துருவ நட்சத்திரம் அப்படின்னா பாக்குறோம், எப்பவும் ஒரே இடத்துல இருக்கும் துருவ நட்சத்திரம். திசைகள் பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துருவ நட்சத்திரம் தான் வந்து திசை பார்க்கறதுக்கு ரொம்ப அனாதி காலத்துல இருந்து ஒரே இடத்துல துருவ நட்சத்திரம் இருக்கு. கப்பல்ல போறவங்களுக்கு எல்லாம் துருவ நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியமான அடையாளம், எந்த திசையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப ஸ்திரமா இருக்கிறதுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா துருவகான்னு பேரு. அப்ப ஸ்தவிரோ துருவக இது ஏக்கம் இதம் நாம சவிசேஷனம். அப்போ ஸ்தவிரோ துருவகன்றது வந்து ஒரே பேரா எடுத்துங்க, 2 பேரா எடுக்காதீங்க, ஒன்னு விசேஷனமா எடுத்துங்க. ரொம்ப பழமையான ஸ்திரமா இருக்கக்கூடியவர் பகவான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து பூர்த்தி ஆகுது.
இந்த பூர்த்தி ஆனதுக்கு பிறகு இதுல எத்தனை நாமம் இருக்கு? இந்த 6வது ஸ்லோகத்துல 9 நாமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்ரமேயாய நமஹ, ஹ்ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, அமரப்பிரபவே நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, மனவே நமஹ, த்வஷ்ட்ரே நமஹ, ஸ்தவிஷ்ட்ரே நமஹ, ஸ்தவிராய நமஹ அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகம் முடிஞ்சிருது. நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண் நாராயண் நாராயண். இந்த சர்வாத்ம பாவனைக்காக தான் இதெல்லாம் பண்றது. இந்த ருத்ரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தக்ஷப்யோ நமோ நமஹ, கர்மகாரேபியோ நமோ நமஹ, நிறைய நாமங்கள் இருக்கு. யாரெல்லாம் இருக்காரோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த தொழில் பண்ணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ரூபத்துல ருத்ரன் இருக்காரு அப்படின்னு ருத்ரத்துல சொல்லுது. ஸ்ரீ ருத்ரம் நான் படிச்சு கொடுக்க போறேன் உங்களுக்கு கதையை. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொஷ்டான்றவரும் அவர் தான். விஸ்வகர்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரெல்லாம் எந்த கர்மாக்கள்ல விஸ்வகர்மான ஒரு ஜாத்தியே இருக்குல்ல, அந்த கர்மாக்கள் யாரெல்லாம் பண்றாங்களோ பேதம் பார்க்காம சர்வத்திலையும் ஈஸ்வரன் தான் இருக்காருன்னு பார்க்குறேன். கர்மகாரேபியோ நமோ நமஹ, தக்ஷப்யோ நமோ நமஹ, நிறைய நாமங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான நாமங்கள் இருக்கு ருத்ரத்துல. ருத்ரனாவும் அவர் தான் இருக்கார், அவர் தான் விஷ்ணுவாவும் இருக்கார், எல்லாமே அவர் தான், ஒரே பகவான் தான். அதான் நினச்சிக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா வேஷங்களும் பகவானோட வேஷம். அது எல்லாமே நீங்களும் நானும் எல்லாம் பகவானோட வேஷம் தான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறேன். அதுக்காக தான்.